வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். இந்த செட் ஆஃப் லெசன் யாருக்காக அப்படின்னா யூஎஸ்ஏல இருந்து ஜாயின் பண்ணிருக்கிற சுதீப் ராம் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்காக. அவருக்கு இப்போ ஏஜ் 8 ஆகுது. யூஎஸ்ஏல பாத்தீங்கன்னா அவரு இங்கிலீஷும் ஸ்பானிஷும் தான் படிக்கிறாரு. தமிழை ஒரு மொழியா எடுத்து அவரு படிக்கல. அவங்க பேரண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தாய்மொழி தமிழ் தான். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா கால் பண்ணி, சார் இந்த மாதிரி என்னோட பையனுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் விசாரிக்கும் போது சுதீப் என்ற ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேச வரும், சரளமாலாம் பேச தெரியாது, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும், எழுத படிக்க சுத்தமா தெரியாது. இவருக்கு நாங்க இந்த லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இவருக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்களை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுற மாதிரி. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ, உங்க வீட்டுல பசங்க இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த லெசனை நீங்க காமிச்சாலே போதும், சுதீப் கூட சேர்ந்து அவங்களும் நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கலாம். ரைட், இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே சுதீப்காக தான். ஓகேமா சுதீப், ஆரம்பிக்கலாமா நாம? ஓகேமா. இப்ப நாம தமிழ் எழுத்துக்களை தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள், தமிழ் ஆல்பபெட்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், அதோட சவுண்ட் என்னன்றதை நம்ம கத்துக்க போறோம். சரியா? ஒவ்வொரு ஆல்பபெட்டோட அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அமைப்பை பார்த்து அதோட உச்சரிப்பு, அதோட ப்ரொனன்சியேஷன் என்னன்றது நீங்க சொல்லணும். சரியா? ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா கத்துங்க. நான் எப்பெல்லாம் டெஸ்ட் வைக்கிறேனோ அப்பெல்லாம் கரெக்டா சொல்ற மாதிரி பாத்துங்க. ஓகேவா? ரைட். இந்த எழுத்தோட பேரு ஆ. என்னது? ஆ. ஆ. ஓகே, இது ஆ. இந்த மாதிரி இருந்தா அத ஆ அப்படின்னு படிக்கணும். கீழே இந்த மாதிரி சுழிச்சு இருந்தா அது ஆ. இது ஆ. இது ஆ. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் லெட்டர். இந்த லெட்டரோட பேரு இ. சொல்லுங்க. இ. ஓகே, இது ஈ. இத இ அவ்வளவுதான் படிக்கணும், ரொம்ப லென்த்தா படிக்க கூடாது. இ. இது ஈ, கொஞ்சம் லாங்கா படிக்கணும். சரியா? ஓகே, இந்த லெட்டரோட பேரு உ. உ. இந்த மாதிரி இருந்தா அது ஊ. ஊ. ஆமா, இத ஊ அப்படின்னு படிக்கணும். இந்த மாதிரி இருந்தா அது ஊன்னு படிக்கணும். சரியா? இது ஏ. ஏ. சொல்லுங்க. ரைட். இந்த மாதிரி கீழே ஒரு கோடு மாதிரி போட்டிருந்தா ஏன்னு படிக்கணும். எப்படி? ஆமா, இது ஏ, இது ஏ. ஓகேவா? ஆமா, இந்த மாதிரி இருந்தா அது ஐ. ஐ. ஓகே, இது ஓ. ஓ. இது ஓ. ரைட். ஓக்கும் ஓவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஓ அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துல நாம சுழிக்க மாட்டோம். ஆனா ஓ அப்படின்னா இந்த மாதிரி சுழிச்சிருப்போம். அப்போ சுழிக்காம இருந்தா ஓ அப்படின்னு படிக்கணும், இந்த மாதிரி சுழிச்சிருந்தா ஓ அப்படின்னு படிக்கணும். சரியா? அப்ப இது என்னது? ஓ. ஓ. இந்த மாதிரி சுழிச்சிருந்தா அது ஓ. ஓ. ஓகே, இது ஔ. ஆமா, இப்போ ஓக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அதை நீங்க எப்படி படிக்கணும்னா ஔ அப்படின்னு தான் படிக்கணும். ஓ தனியா இதை தனியா படிக்க கூடாது. சரியா? ஔ. ஓகேமா, இப்ப நம்ம லைனா படிச்சுட்டு வரலாமா? ஆ. ஆ. இ.
ஈ ஈ உ உ ஊ ஊ ஏ ஏ ஏ ஏ ஐ ஐ ஓ ஓ ஓ ஓ ஔ ஔ ஓகேமா இப்போ பேசிக்கா இருக்கிற டிஃபரன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இது ஆ, இது ஆ. அப்போ இந்த மாதிரி கீழே ஒரு கோடு மாதிரி போட்டுருந்தா அது ஆ அப்படின்னு சொல்றோம். இது இ, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா ஈ அப்படின்னு படிக்கணும். இது உ, ஊ போட்டு மேல இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா ஊ அப்படின்னு படிக்கணும். உ ஊ அப்படின்னு படிக்கிறோம். இது ஏ, ஏ இவ்வளவுதான் படிக்கணும். கீழே இந்த மாதிரி ஒரு கோடு இருந்துச்சுன்னா ஏ அப்படின்னு படிக்கணும். இது ஐ, ஐ அப்படின்னு படிக்கிறோம். இது ஓ, ஓ அப்படின்னு படிக்கணும். ஓ போட்டு கீழே இந்த மாதிரி சுழிச்சு இருந்துச்சுன்னா ஓ, ஓ அந்த மாதிரி படிக்கணும். ஓ போட்டு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா ஔ, ஔ அப்படின்னு படிக்கணும். சரியா? ஓகேமா. பேசிக்கா இருக்கிற இந்த சவுண்ட் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஓகேமா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதுக்கான பிராக்டிஸ் பண்ணலாமா? ஓகேமா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். பாய்.